முறைக்கிற திமிரு பிடிச்ச கழுத உன்னையாரி பார்ட்டிக்கு வர சொன்னது? கல்யாண் விடுப்பா 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 அவளை. இப்ப என்ன நடந்துச்சு? என்ன நடக்கணும்? இன்னும் என்ன நடக்கணும்னு கேக்குறேன். எனக்கு தெரியாம பார்ட்டிக்கு வந்து என் கண்ணு முன்னாடியே குடிச்சிட்டு ஆட்டம் போடுறான். என் மானமே போச்சுமா. சரஸ்வதி, உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பாத்தீங்களா அவகிட்ட பேச்சு? பைத்தியம் 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 பிடிச்சிருப்பா. முதல்ல அவங்க வீட்டுக்கு தகவல் அனுப்பி அவங்க அம்மாவையும் மாமாவையும் வர சொல்லி இதுக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகணும். பல்லுகெல்லாம் பேத்துருவேன். ஊதேவி. கல்யாண், அம்மா, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்ப்பா. என்னமா சொல்றீங்க? கல்யாணமே வேண்டான்னு இருந்த உனக்கு நான் தானே கட்டாயப்படுத்தி இந்த பொண்ணை கட்டி வச்சேன். உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கறதா நினைச்சு உன் வாழ்க்கையே நாசமாக்கிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிடு. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. அம்மா, என்ன மன்னிச்சிடுப்பா. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஹலோ டாக்டர். ஹாய் கல்யாண். என்ன ரொம்ப சீரியஸா இருக்கீங்க? அன்னைக்கு பார்ட்டிலே கவனிச்சேன். நீங்க பெரிய லண்டன் ரிட்டர்ன் இதெல்லாமா சீரியஸா எடுத்துக்கிறது? தங்கச்சிக்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாது ஜாதி. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எது கேட்டாலும் சரசு பதிலே பேச மாட்டேங்கிற. நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். இப்படி எல்லாம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. இப்ப சரசு எங்க இருக்கா? மாடியில தான் இருக்கா. சீதா, பெத்தவ நீ சொன்னாலாவது கேட்கறாளான்னு பாப்போம். நீயே போய் அவளுக்கு புத்திமதி சொல்லு. அதுக்கப்புறம் அவங்க அவங்க தலைவிதிப்படி நடக்கட்டும். சரசு, நீ நிம்மதியா இருப்பேன்னு நினைச்சேன். என்னம்மா அதெல்லாம்? இப்படிப்பட்ட நல்ல இடத்துல உனக்கு சம்பந்தம் கிடைச்சதேன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்ட. ஆனா உனக்கு கொடுப்பன இல்லையே. இத பாருமா, என்கிட்ட சொல்லுமா. ஏமா, மாப்பிள்ளை உங்ககிட்ட அன்பா நடந்துக்கலையா? இல்ல கோமதி அம்மா மேல உனக்கு ஏதாவது வருத்தமா? ஏமா இப்படி நடந்துக்கிற? ஏமா இப்படி பாக்குற? இத பாருமா, உன்னோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். நீ நிம்மதியா இருந்தா நாங்க எங்கேயோ எங்க காலத்தை தள்ளிடுவோம். இத பாருமா, பிறந்த வீட்டு பெருமைய புகுந்த வீட்டுல காப்பாத்துவங்கிற நம்பிக்கை எனக்கு இப்போ இருக்கு. சரசு, இந்த வயசான காலத்துல நான் நிம்மதியா கண்ணு மூடணும்னா நீ நல்லா இருந்தா தானே முடியும். சொல்லுமா, சொல்லு. என்னடி? ஏண்டி எதுக்குமே பதில் பேச மாட்டேங்கிற? உனக்கு என்னடி கேடு வந்துச்சு? எங்களை எல்லாம் அவமானப்படுத்தணும்னு இப்படி நடந்துக்கிறியா? சொல்லுடி,
சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்கும்போது சரஸ்வதியா இப்படி மாறிட்டான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தம்பி. கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி சரசுக்கு இந்த மாதிரி ஏதாவது? நிச்சயமா இல்ல. அவ ரொம்ப காலேஜ்ல படிக்கும் போது கூட மத்தவங்களுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றதும் விரதம் இருக்கிறதும் ரொம்ப ஆச்சாரமா நடந்துக்குவா. அப்படிப்பட்டவளுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ அப்பா விட்டுட்டு போன இந்த பங்களாவில ஒரு நல்ல கணவனோட வாழ வச்சிட்டோம் பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்த, அது சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. வருத்தப்படாதீங்க. அவளோட இந்த நிலைமைக்கு காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியாம தான் நாங்களும் தவிச்சிட்டு இருக்கோம். ஆமா, டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? சரியான ஸ்டேட்மெண்ட் தெரியல. அதான் ஒரு ஃபேமஸ் சைக்காட்ரிக் டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம்னு இருக்கேன். இப்படியோ தம்பி, வெகுளித்தனமா ஓடி ஆடிக்கிட்டு இருந்த பொண்ணு விரக்தி அடைஞ்சு உட்கார்ந்து இருக்கா. இத விதின்னு சொல்லி தட்டி கழிச்சிடாதீங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா கடவுள் அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார். மிஸ்டர் கல்யாண், உங்க ஒய்ஃப் கொஞ்சம் வெளியே உட்காரட்டும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஓகே டாக்டர். சரசு, நீ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். உட்காருங்க மிஸ்டர் கல்யாண். செக்அப் பண்ணி பார்த்ததுல உங்க மிஸ்ஸஸுக்கு எந்த வியாதியும் இல்ல. ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். பட் மென்டலி அவங்க அப்செட் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் நீங்களா தான் இருக்கணும்னு நான் சந்தேகப்படுறேன். டாக்டர், கேட்க தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள ஐ மீன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏற்படுற சண்டை சச்சரவு ஏதாவது இருக்கான்னு? ஒண்ணுமில்ல டாக்டர். அவளோட பழக்க வழக்கத்துல தான் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஷீ இஸ் டோட்டலி சேஞ்ச்டு. ஓஹோ, அவங்க மனசு புண்படும்படியா நீங்க எப்பவாவது பேசியோ பழகியோ? சொல்லக்கூடிய அளவுக்கு ஒண்ணுமே இல்ல டாக்டர். அப்ப ஏதாவது ரகசியங்களை அவங்க கிட்ட மறைச்சு? என்னோட பழைய லவ் அஃபேர் மட்டும் நான் மறைச்சிட்டேன். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் அவகிட்ட ஒரு சந்தர்ப்பத்துல நானே அதையும் சொல்லிட்டேன். ஐ சி. ஒருவேளை அவங்களுடைய மாற்றத்துக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கும். எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அவங்களை கொஞ்சம் கூப்பிடுங்க. எஸ் டாக்டர். போச்சு போச்சு போச்சு. என் மகனை டாக்டருக்கு படிக்க வச்சேன். என் பாதி பணம் போச்சு. சரஸ்வதி வீட்டுக்கு வந்தா அவனுக்கு நிம்மதி போச்சு. பையன் வர்றான், கொஞ்சம் சும்மா இருங்க. டாக்டர் என்னப்பா சொன்னாரு? அவளுக்கு வியாதியே கிடையாது டாக்டர் சொல்லிட்டார். எல்லாம் நார்மலா தான் இருக்கான். நார்மலா? என்னடா சொல்ற? இப்பதான் வந்தா, வந்ததும் வெளியில போயிட்டா. அவ இஷ்டத்துக்கு போறதும் வர்றதும் இந்த வீட்டுல எதுவுமே சரியில்லை. எங்க போனாலோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ? அத்த, இப்போவாவது உங்க பொண்ணை பத்தி புரிஞ்சுட்டீங்களா? இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்லி வைக்கிறேன். இனிமே அவ இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. மீறி யாராவது அவளை உள்ள சேர்த்தீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நானா கட்டிக்கிறேன், நீங்க தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிச்சீங்க. பாருங்க அவஸ்தை. சரசு, நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எதுக்கு? பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பார்த்தேன். என்ன சொன்னாரு? அவர் இன்னும் என்னமோ கோபத்திலேயே இருக்காரு. forget it. நாம வேற ஏதாவது பேசுவோம். வேற என்ன பேசுறது? இனிமே உன்னை நான் பாப்பேன்னு எனக்கு தோணல. காரணம்? இனி நான் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன். ஓ, அப்ப நான் இங்க வந்தா போதும் இல்ல? நீ இப்படியே என் கூட பழகிறதுதான் எனக்கு பிடிக்கும். என் வைஃப் மெர்சி இருக்காளே, சரியான லூசு. பழக தெரியாத ஜடம். ஒரு பார்ட்டிக்கு வரமாட்டா, ப்ரோக்ராமுக்கு வரமாட்டா. உன்னை பார்க்கணுங்கிற ஆசையில தான் அந்த பார்ட்டிக்கே நான் அரேஞ்ச் பண்ணேன். எல்லாரும் ஒன்னா சேருவோம் இல்ல? இங்க பாருங்க, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் இங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன். அது போதும். வேற எங்கேயாவது போலாமே? எங்க? யாருமே இல்லாத இடத்துக்கு. ஓகே, come on, let's go.
நான் தான் இப்போ இந்த உலகத்திலே ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலி. இங்கிருந்து போகணும்னு எனக்கு தோணல. என்னோட ஆசையும் அதான். கண்டிப்பா